இன்றைக்கி என்ன துறை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலா ஆஃபீஸில் இருக்காங்க. அப்போ ராகவ் வராரு வந்து திரும்பி இல்லாட்ட வந்து என்னங்க என்ன வந்து லோக்கல் வச்சே கட்டியிருக்கீங்க, நான் கொடுத்த வச்சு சும்மாவது கட்டலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நிலா நீங்கள் வந்து என் கேபினுக்கு வாங்க சொல்லி கேபினுக்கு கூப்பிட்றாங்க. அப்புறம் கேபினில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனை பற்றி பேசிட்டு அப்புறம் வந்து நிலா ஆரம்பிங்க இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுக்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண கொடுக்க தான் சொன்னீங்க, அப்போ ஏன் வந்து இந்த மாதிரி கட்டிருக்கீங்களா இல்லையெல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் நிலா கேட்க ஆரம்பிக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிங்க, ஏன் வந்து சோழன்ட்ட போய் இந்த மாதிரி என் ஆள்னு சொன்னீங்க, நான் அவ்வளோ சொல்லவே ஃபஸ்ட்டு இது பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கீங்க கிசி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, சரி இதில் அவருக்கு என்ன டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் டென்ஷன் ஆகாது ஏன்னா அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை இது பண்ணுறா. அப்புறம் நிலா சும்மா இது பண்ணாதீங்க விளாடாதீங்க, ஏன்னா நீங்கள் நம்பலன்னு சொல்லிட்டு மேரேஜோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகவ் ஒரு மாதிரி ஆயிடுறாப்புல. இதுவரை பார்த்தீங்கன்னா சேரனோட சைட்டை காட்டுறாங்க, சேரன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் இன்ஜினியர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஒன்று பார்க்கணுமா ஒரு சைட் டிசைனுக்கு, அது ஒன்றை தான் பேசணுங்கிறாரு. நான் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன் அப்படிங்கும்போது இன்ஜினியரும் சேரனும் போய் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ராகவ் உட்காந்துருக்காரு. அப்புறம் ராகவ் வந்து எங்கே நீங்கள் ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சேரன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓ ஆமாம் எனக்கு இப்போ நான் வருது ஓகே நிலாவோட இதில் ஓகே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிசைன் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் கள்ளத்தனமாக வந்து ராகவ் வந்து இந்த மாதிரி ஏன் நிலா வந்து அன்றைக்கி வந்து நிலா சோழன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஆரம்பித்து அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி உங்கள் நடந்தது ஃபேக் மேரேஜ், அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போ டிவோர்ஸில் இருக்காங்க எல்லாம் இப்போ தெரிஞ்சு போயிடுது. ராகவ் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷனை கறந்துடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் இந்த மாதிரி ராகவ் போய் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லைங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் உன்னோட மேரேஜுக்கு அதெல்லாம் சேரன்னு சொல்லிட்டாங்க போது அதோட எனக்கு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.